ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 8வது பார்க்கலாம். 1வது ஸ்லோகம். கிம் தத் பிரம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதி தெய்வம் கிம் உச்யதே. இந்த அத்தியாயத்தில் பிரம்மன் என்பது என்ன என்பதில் தொடங்கி அர்ஜுனனின் பல்வேறு கேள்விக்கு பகவான் கிருஷ்ணர் விடையளிக்கிறார். மேலும் கர்மான பலநோக்கு செயல்கள், யோகம் கலந்த பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு எல்லாவற்றையும் பகவான் இங்கே விளக்குறாங்க. இந்த ஸ்லோகத்தில் பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய நிலைகளில் பரமபூர்ண உண்மை தெரியப்படாத ஸ்ரீமத் பாகவதம் விளங்குது. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட உயிர்வாளியும் பிரம்மன் என்று தெரியப்படுறாங்க. அர்ஜுனன் ஆத்மாவை பற்றியும் கேள்வி கேட்குறாங்க. ஆத்மா என்பது உடல், ஆத்மா மற்றும் மனதையும் குறிக்கும். வேத அகராதியின் படியில ஆத்மா என்பது மனம், ஆத்மா, உடல் என்னும் புலன்களையும் கூட குறிக்கும். அர்ஜுனன் முழுமுதற் கடவுளை புருஷோத்தமர் என்று அழைக்கிறார். இதன் மூலமா அவர் தனது கேள்விகளை ஒரு சாதாரண நண்பனிடம் முன்வைப்பது போல இருந்தாலும் கிருஷ்ணரே உறுதியான விடைகளை கொடுக்கக்கூடிய உயர் அதிகாரியான முழுமுதற் கடவுள் என்பதை அறிந்து கேள்வி கேட்கிறார் என நம்ம புரிந்து கொள்ளணும். 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். அதி யஜ்ஞம் கதம் கோத்ர தேகஸ்மின் மதுசூதன பிரயாண கால சகேதம் ஜிஞ்ஞோசி நியதாத்மமி. யாகங்களின் இறைவன் என்பது இந்திரன், விஷ்ணு என இருவருக்கும் பொருந்தும். பிரம்மன், சிவன் உள்ளிட்ட முக்கிய தேவர்கள் தலைவர் விஷ்ணு. நிர்வாக பொறுப்பில் உள்ள தேவர்களின் தலைவன் இந்திரன். இந்திரன், விஷ்ணு ஆகிய இருவருமே யாகங்கள் மூலம் வழிபடப்படுறாங்க. ஆனால் யாகங்களின் உண்மையான இறைவன் யாருன்னா ஜீவாத்மாவின் உடலில் உள்ள இறைவன் எப்படி உரைகின்றாரோ என்பதையும் அர்ஜுனன் இங்கே கேள்வி கேட்குறாங்க. இங்கே அர்ஜுனன் பகவானை மதுசூதனர்னு அழைக்கிறார். ஏன்னா கிருஷ்ணர் மது என்னும் அரக்கனை ஒரு முறை அளித்தார். சந்தேகத்தன்மையை உடைய இந்த கேள்வி கிருஷ்ண பக்தனான அர்ஜுனின் மனதில் உண்மையிலே எழுந்திருக்கவே கூடாது. ஏன்னா இந்த கேள்வி அசுரர்களை போலதான். கிருஷ்ணர் அசுரர்களை அழிப்பதில் வல்லவர் என்பதனால தனது மனதில் எழுந்துள்ள அரக்க சந்தேகங்களை அவர் அழிக்கட்டும் என்ற எண்ணத்துடன் அர்ஜுனன் அவரை இங்கே மதுசூதன்னு அழைக்கிறாங்க. மேலும் பிரயாண காலே எனும் சொல்லுதான் இந்த ஸ்லோகத்தில் ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா வாழ்வில் நம்ம செய்வது எல்லாமே மரணத்தின் போது பரிசோதிக்கப்படும். எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளவர்களை பற்றி தெரிந்து கொள்ள அர்ஜுனன் பேராவல் கொண்டு இருக்கிறார். இறுதி நேரத்தில் அவர்களது நிலை எப்படி இருக்கும்? மரண நேரத்தில் உடலின் எல்லா இயக்கங்களையும் தடைப்படுவதோடு மனமும் தனது பக்குவ நிலையை இழந்து விடுது. இதே போல உடலின் சூழ்நிலைகளால பாதிக்கப்பட்டவங்க முழுமுதற் கடவுளை நினைவிற்கொள்ள இயலாம போகலாம். பெரும் பக்தரான மன்னர் குலசேகரர் வேண்டுகிறார், எம்பெருமானே, தற்போது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் உடனடியாக இறப்பது சிறந்ததாகும். ஏனால் அன்னம் போன்ற எனது மனம் உமது பாத தாமரைகளின் தண்டில் நுழைவதில் மகிழ்ச்சி அடையும். நீரில் வாழும் அன்னப்பறவை தாமரை மலர்களை குத்துவதில் இன்புறுகிறது. அதன் விளையாட்டான விருப்பம் தாமரையினில் நுழைவதாகும். மன்னர் குலசேகரர் இறைவனிடம் கூறுகிறார், தற்போது எனது மனம் சஞ்சலமின்றி உள்ளது. மேலும் நான் ஆரோக்கியமாக உள்ளேன். தங்களது தாமர திருவடிகளை எண்ணியபடி உடனடியாக மரணமடைந்தால் நான் தங்களுக்கு செய்த பக்தி தொண்டு பக்குவமடையும் என்பதை உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இயற்கையான மரணத்திற்காக நான் காத்திருந்தால் பின்னர் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த சமயத்தில் உடலின் இயக்கங்கள் தடைப்பட்டுவிடும், எனது தொண்டை அடைப்பட்டுவிடும். உமது திருநாமங்களை உச்சரிக்க இயலுமா கூட எனக்கு தெரியவில்லை. நான் உடனடியாக இறப்பதே சால சிறந்தது. அத்தக நேரத்தில் எவ்வாறு ஒருவன் தனது மனதை கிருஷ்ணரின் தாமர திருவடிகளில் நிலைநிறுத்த முடியும் என்பதுதான் அர்ஜுனனின் கேள்வியாகும்.
ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.